வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். லேப்ல நீங்க எப்போது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு கலர்லெஸ் லிக்விட் கூட இன்னொரு கெமிக்கல் சேரும்போது எப்படி சட்டங்கன்னு ஒரு பிரைட் ஆரஞ்சு கலர் வருதுன்னு? வெல், இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்டை தான் நம்ம இந்த எக்ஸ்பிளைனர்ல பார்க்க போறோம். நம்ம டாபிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். So let's figure this out, shall we? இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்சுக்கும் அண்ட் மட்டும் இல்ல ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸோட நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும் காரணம் ஒரே ஒரு சீக்ரெட்ல தான் இருக்கு. So let's dive right into it. அந்த சீக்ரெட் என்னன்னா அதுதான் அந்த கார்பனில் குரூப்போட ஒரு ஹிடன் வீக்னஸ். ஓகே, அட் த சிம்பிளஸ்ட் லெவல் இந்த ஹோல் ஸ்டோரியே இந்த CO டபுள் பாண்ட் பத்தி தான். பாருங்க, ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி, ரைட்? ஸோ அது என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸை தம் பக்கம் இழுக்கும். அப்போ என்னாகும்? அந்த கார்பன் ஆட்டம் பாவம் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆயிடுது. அதாவது இட் பிகம்ஸ் ஸ்லைட்லி பாசிட்டிவ். நம்ம அதை டெல்டா பிளஸ் டெல்டா பிளஸ்னு சொல்லுவோம். அண்ட் இந்த டெல்டா பிளஸ் கார்பன் தான் நம்ம பேசின அந்த சீக்ரெட் வீக்னஸ். இது ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்ணும். எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கிற எதையுமே சட்டாக்குன்னு அட்ராக்ட் பண்ணும். இந்த மாதிரி அட்டாக் பண்ற ஸ்பீஷீஸ்க்கு பேரு தான் நியூக்ளியோஃபைல்ஸ். ரிமெம்பர் தட் நேம். ஸோ இந்த அதனால ஆல்டஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் அண்டர்கோ பண்ற மெயின் ரியாக்ஷனுக்கு பேரு நியூக்ளியோஃபிலிக் எடிஷன். தி நேம் இட் செல்ஃப் டெல்ஸ் யூ தி ஸ்டோரி. இந்த பேர்லயே ஃபுல் ஸ்டோரியும் இருக்கு. ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து இந்த மாலிக்யூல் மேல ஆட் ஆகுது. தட்ஸ் இட். சிம்பிள், ரைட்? ஆல்ரைட், இந்த அட்டாக் மாலிகுலர் லெவல்ல ஆக்சுவலி எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இது ஒரு சிம்பிள் 2 ஸ்டெப் ப்ராசஸ் தான். டோன்ட் வரி, புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த ஐடியாவை மனசுல வச்சுக்கிறதுக்கு லெட்ஸ் யூஸ் அ வெரி சிம்பிள் அனாலஜி, த மேக்னெட் அனாலஜி. ஜஸ்ட் இமேஜின், அந்த பாசிட்டிவ் கார்பனில் கார்பன் ஒரு காந்தம், அ மேக்னெட், அதோட பாசிட்டிவ் போல் மாதிரி. அந்த எலக்ட்ரான் ரிச் நியூக்ளியோஃபைல் அது வந்து இரும்பு தூள்கள், அயன் ஃபைலிங்ஸ் மாதிரி. இப்போ நீங்களே சொல்லுங்க, என்ன ஆகும்? தி அட்ராக்ஷன் இஸ் கோன் பி சோ நேச்சுரல் அண்ட் சோ ஸ்ட்ராங், ரைட்? ஸோ ஸ்டெப் 1, அந்த நியூக்ளியோஃபைல், ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் CN-, அங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி கரெக்டா அந்த வீக் ஸ்பாட்டை, அதாவது அந்த டெல்டா பிளஸ் கார்பனை அட்டாக் பண்ணுது, ரைட்? அப்போ அந்த கார்பனுக்கு ஒரு புது பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸ்பேஸ் வேணும்ல, ஸோ அதுக்காக அந்த C டபுள் பாண்ட் ஓல இருக்கிற வீக்கர் பை பாண்ட் அது உடஞ்சிரும். அப்போ அந்த பை பாண்ட்ல இருந்த 2 எலக்ட்ரான்ஸும் ஆக்சிஜன் மேல ஜம்ப் ஆகி உட்காந்துக்கும். அண்ட் ஹியர் வி ஆர். இதுதான் அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ். இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கார்பனுக்கும் அந்த நியூக்ளியோஃபைலுக்கும் நடுவுல ஒரு புது பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. See that? At the same time, அந்த ஆக்சிஜன் இப்போ நெகட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கு. ஏன்? பிகாஸ் அது அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸை இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸ்டெப் 2, எவ்ரிதிங் நீட்ஸ் டு பிகம் ஸ்டேபிள், ரைட்? ஸோ ஃபைனலி இதெல்லாம் நியூட்ரலைஸ் ஆகிறதுக்கு அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்ட் ஆக்சிஜன் சொல்யூஷன்ல இருந்து ஒரு புரோட்டானா, அதாவது ஒரு H+ அயோனை கிராப் பண்ணிக்கும். இந்த சிம்பிள் ஸ்டெப்க்கு பேர் தான் புரோட்டோனேஷன். And that's it. அவ்வளோதான். We have our final stable product. The nucleophile has been successfully added across the C double bond. நீங்க படிக்கிற நிறைய almost எல்லா reactions of aldehydes and ketones ஓட core mechanism இதுதான். ஓகே, கிரேட். ஸோ இப்போ நம்ம அந்த சீக்ரெட் மெக்கானிசமை தெரிஞ்சுக்கிட்டோம், ரைட்? நவ் லெட்ஸ் அப்ளை திஸ் நாலேஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம் ரியல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். தியரியை ஆக்ஷன்ல பார்ப்போம். ஓகே, நம்ம ஸ்டார்ட்ல பேசணுமே அந்த சடன் கலர் சேஞ்ச் ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா? அதுதான் பிரேடிஸ் டெஸ்ட். அந்த பிரேடிஸ் ரியேஜென்ட்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட ஒரு நைட்ரோஜன் ஆட்டம் இருக்கும். அண்ட் லோன் பேர் இருந்தாலே என்ன அர்த்தம்? அது ஒரு பர்ஃபெக்ட் நியூக்ளியோஃபைல், ரெடி டு அட்டாக். ஸோ அந்த நியூக்ளியோஃபிலிக் நைட்ரஜன் ஆல்டிஹைடு இல்லைனா கீட்டோனோட அந்த டெல்டா பிளஸ் கார்பனை போய் அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எக்ஸாக்ட்லி நம்ம இப்போ பார்த்தோமே அதே 2 ஸ்டெப் மெக்கானிசம் தான் ரிப்பீட் ஆகும். அண்ட் ஃபைனலி இட் ரிசல்ட்ஸ் இன் தட் பிரைட் ஆரஞ்ச் சாலிட் ப்ராடக்ட். So you see, the color change is basically a visual proof that nucleophilic addition has happened. And this is not just for some simple lab tests. இது ரொம்ப பெரிய ஸ்கேல்ல யூஸ் ஆகுது. இண்டஸ்ட்ரியில, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசூட்டிக்கல் சிந்தசிஸ்ல, கெமிஸ்ட்ரி டிக்னாட் ரியேஜன்ஸ்னு சொல்ற பவர்ஃபுல் கார்பன் பேஸ் நியூக்ளியோஃபைல்ஸை யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னு தெரியுமா? டு ஃபார்ம் நியூ கார்பன் பாண்ட்ஸ். பேசிக்லி சின்ன மாலிக்யூல்ஸை சேர்த்து பெரிய மாலிக்யூல்ஸை லைக் மெடிசன்ஸ் பில்ட் பண்றதுக்கு. அண்ட் இங்கேயும் அதே நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் மெக்கானிசம் தான் அந்த கோர் ஐடியா. ஸோ திஸ் இஸ் absolutely essential. Now, let me address a very common confusion. ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க பார்த்த உடனே நினைக்கலாம் ஒரு C டபுள் பாண்டும் ஆல்கீன்ஸ்ல இருக்கிற C டபுள் பாண்டும் ஒரே மாதிரி ரியாக்ட் ஆகும்னு. பட் ஆக்சுவலி அவங்க ஆப்போசிட்ஸ். Remember, C double bond is a polar bond, so அது electron rich
நியூக்ளியோஃபைல்ஸ் அட்டாக் பண்ணும். ஆனா சிசி வந்து ஒரு நான் போலார் பாண்ட். ஸோ அதுல அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் புல் இல்ல. அதனால அது எலக்ட்ரான் பூவை எலக்ட்ரோஃபைல்ஸ் தான் அட்டாக் பண்ணும். ஸோ இட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் வர்சஸ் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். இந்த டிஃபரன்ஸை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Okay then, let's do a quick recap of the most important things you need to remember, especially for your exams. So, here are the key takeaways. First, the secret to all these reactions is the polar C double bond and its weak spot, the slightly positive delta plus carbon. Second, this positive carbon acts like a magnet for electron-rich attackers, which we call nucleophiles. And third, this one simple idea explains everything, from a simple lab test like Brady's test, all the way to complex industrial synthesis of medicine. Trust me on this. நீங்க இந்த 3 விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டா போதும். The core idea of polarity and the magnet mentor picture in just one key example like Brady's test. அப்புறம் நீங்க dozens of reactions மெமரைஸ் பண்ண அவசியமே இல்ல. நீங்களே அதை லாஜிக்கா வச்சு ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். I promise you, எக்ஸாம்ல இந்த டாபிக் ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன தாட்டோட இந்த எக்ஸ்பிளைனரை முடிக்கிறேன். திங்க் அபவுட் திஸ். ஒரு ஹோல் சாப்டரையே எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு சிம்பிள் சீக்ரெட்டை நம்ம இப்போ அன்லாக் பண்ணோம், ரைட்? அப்போ இதே மாதிரி கெமிஸ்ட்ரியோட மற்ற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்லையும் மற்ற சாப்டர்ஸ்லையும் கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற சிம்பிள் சீக்ரெட்ஸ் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யோர் எக்ஸாம்.